அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் 8ஆம் இடத்தில் சூரிய பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள். சொல்ல வேணும், உங்கள் ராசி அதிபதி இன்னும் ஆட்சியாகவே இருக்கார். குரு பார்வையோடு இந்த மாதம் தொடங்குதுங்க. கூட உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 9இல் குருவோடு சேர்ந்திருக்கார். பழகுகின்ற நட்பு விட்டாரங்கள் அதிகமாக இருக்குது. பொதுவாக விருச்சக ராசி அப்படின்னாலே தைரியமான ராசி, துணிந்து முடிவெடுக்கக்கூடிய ஆராய்ச்சி மனப்பான்மை உண்டு. எந்த ஒரு செயலிலும் அதில் தெளிவாக தெரிஞ்ச விஷயத்தில் இருக்கும். அரசாங்க தொடர்புகள் சம்மந்தப்பட்டவர்களும் நிர்வாகத் திறமை இருக்கும். மரியாதை இருக்கிற பக்கம் விருச்சக ராசி இருக்கும். காமெடியாக பேசுகிற இடத்துல காமெடியாக பேச தெரியும், ஸ்ட்ரிக்டாக பேசுகிற இடத்துல ஸ்ட்ரிக்டாக பேசும். இடத்துக்கு தகுந்த மாதிரி நெளிவு சுழிவாக தெரிஞ்ச ராசி இது. மனதுக்குள்ளே ஒரு சிஐடியும் இருப்பார், காமெடியனும் இருப்பார். அனைத்து கேரக்டரும் உள்ளே வச்சிருக்கிற ராசி இந்த ராசி. அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி பர்ஃபெக்டாக பேசக்கூடியது. இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு குருபலமோட குரு பார்வை உண்டு. மனசு திருப்தியாகுது, நல்ல எண்ணங்கள் வருது. முதல்ல நிறைய நெகட்டிவ் எண்ணம், என்னங்க வாழ்க்கை, ஏங்க வாழ்கிறோம் எங்களுக்கு அப்படின்னு இந்த ராசி பாடாதபாடுபட்டுருச்சு. நாங்களாம் நல்லா என்ன திருமண ரீதியாக வருத்தங்கள் பட்டது, சொத்து ரீதியாக சொந்த பந்தத்தால் கஷ்டப்பட்ட ராசிகள் இந்த ராசி. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் பல தொந்தரவுகள் அனுபவிச்சுட்டு, இல்லை ப்ராப்பர்ட்டி ரீதியாக தாங்க அந்த ராசி பாவங்க. சார் இந்த வருஷமாக இருக்குமா? ஏன்னா குருபலன் வந்திருக்கு, இந்த மாதம் இருக்குது. முதல்ல திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு கதவை தட்டுது. உங்களுக்கு சரியான காலகட்டமாக இருக்குது, சரியான சூழ்நிலை வந்தாச்சு. வாக்குப்பளிதம் ஏற்படுகிற காலகட்டம். நீங்கள் சொல்கிற சொல் மற்றவங்களுக்கு செவிக்கு கேட்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மனசுக்கு எண்ணங்கள் நடக்குது. முதல்ல உங்களுக்கு வாக்குப்பளிதம் உண்டு. அதை விட சிறப்பாக என்னென்னா சுப செய்திகள் வருதுங்க. ஒரு உறவால் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. அந்த உறவு வயதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஆல்ரெடி திருமண ரீதியாக இருக்கலாம், உறவுகள் ரீதியாக இருக்கலாம், குழந்தை ரீதியாக இருக்கலாம், பிரிந்து போனவங்களாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம். ஆக மொத்தம் ஏதோ புது உறவு சம்மந்தப்பட்ட இண்டிவிஜுவல் ஹாரஸுக்கு தகுந்த மாதிரி வரும். இந்த உறவு சம்மந்தப்பட்டு அப்படி பார்த்து தான் பண்ணணும். இப்போ நிறைய பேர் காதல் திருமணம் கை கொடுமா, காதல் சேருமா அப்படின்னு கேட்டுருக்கிறவங்களுக்கு காதல் திருமண வாய்ப்புகள் உண்டு. பிரிந்து போன தம்பதிகள் கூட சேர வாய்ப்புகள் உண்டு. அப்போ இது மறுமலர்ச்சியான காலகட்டமாக வந்திருக்கு. ஒரு சிலர், சார் இந்த ஏஜ் குரூப் இது கரெக்டாக இருக்குமா, ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? ஒரு சிலருக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, சார் ஜாதக ரீதியாகவே செட் ஆகலை, திருமண நாளே கரெக்டாக வரல, இது உங்களுக்கு அடுத்த புது உறவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆல்ரெடி திருமண உறவில் ஒரு கசப்பு ஏற்பட்டு அடுத்த லைஃப் இருக்குமான்னு லீட் பண்ணலாமான்னு கேட்டவங்களுக்கு வாய்ப்புகள் வருது. இப்போ முதல்ல அதிகார பதவி ஒன்று, அதை பார்ப்போம். சார் வேலை வாய்ப்பு கிடைக்குமா? முதல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலையில் ஒரு சேஃபஸ்ட்டு சைடில் போய் உட்காந்துக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு ரெசெஷன் ஒன்று வரப்போகிறதுனால, அங்கே ரெசெஷன் நமக்கு என்ன சார் பாதிக்கும்? ஏன் அங்கே போர் வச்சா நம்ம வீட்டில் கேஸ் விலை உயர்ந்துச்சே, போக்குவரத்து விலை, டீ காஃபி ரேட்டு கூடியிருக்கேன். இப்போ ரிசெஷன் அங்கே வரும்போது இந்தியாவுக்கு வருகின்ற பண வருவாய் கம்மியாக வாய்ப்புண்டு. அதுக்கு செயின் ஆஃப் லிங்கில் நிறைய பேர் பாதிக்க வாய்ப்புண்டு. ஒரு ஓட்டுநர், டாக்ஸி டிரைவர் சொன்னேன், சார் நான் சொன்னதுன்னா ஒரே கம்பெனி நம்பிட்டு இருக்காதீங்க. ஒரு ஐடி கம்பெனி வண்டி ஓட்டிகிட்ருக்கார், 6 வண்டி, 3 மட்டும் போதும், 3 வேறு பக்கம் போடுங்கண்ணே. சார் நல்ல வருமானம், மாற்றுங்கண்ணே. இதை சொல்லி 6 மந்த் முன்னாடி மாற்றியாச்சு. இப்போ அவர் சொல்கிறார், எல்லாத்துக்கும் ஒர்க் ஃப்ரம் கொடுத்துட்டாங்க, நான் கூட்டிகிட்டு போன பேட்சில் நிறைய பேர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, நல்ல வேலை 3 வண்டி ஓட்டிகிட்டு இருக்குது, மீது 3 வண்டி சேஃபாக இருக்குது, இல்லைன்னா 6ல் 3 வண்டி லாக்காக இருக்குமே. அப்போ ஆல்ரெடி ஒரு சேஃபாக இந்த மாதிரி காலகட்டமாக இருக்குது. ரைட். அப்போ சேஃபஸ்ட்டு சைடில் போய் இருந்துக்காங்க. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு உண்டு, வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டு. இப்போ மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக கோல்டன் டைமாக இருக்குங்க. எழுத்து தேர்வில் வெற்றி, IELTS TOEFL ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. குறிப்பாக நிறைய பேர் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. ஒரு இடமாற்றம் உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது. நிறைய பேர் ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்புண்டு. கேம்பஸ் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுங்கள், கிடைக்கிற வேலைக்கு ஜாயின் பண்ணுங்கள். ஒரு சில ஃபஸ்ட்டு சேலரி ஆவரேஜ் தான் அடுத்தது சூப்பராக சைன் பண்ணக்கூடியதாக இருக்குது. உங்கள் ஃபீல்டு என்னென்னு தெரிஞ்சு ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இதுதான். உங்களுக்கு நிறைய பேர்த்து கேள்வியாக தான் வருது, பிஸ்னஸ் யோகம் இருக்கா, அதனால் பிஸ்னஸ் பண்ணலாமா? பொதுவாக அவங்க 10இல் கேது பகவான் இருக்குது, உங்களுக்கு 10க்குரிய 8இல் இருக்குது. இந்த நேரத்தில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட 1க்கு 2 முறை ஆய்வு செய்யணும். ஏன்னா 8ஆம் இடத்தில் பிஸ்னஸ்னால் ஆல்ரெடி இருக்கின்ற பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய காலகட்டமாக இருக்கே தவிர புது பிஸ்னஸில் கவனம். ஏன்னா இது லாபாதிபதியும் கூட இருக்கார் அங்கே தான். சார் லாபாதிபதி இருக்கும்போது இப்போ இந்த நேரத்தில் இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, LIC, ப்ராவிடென்ட் ஃபண்டு, இது மாதிரி சேமிப்பு சம்மந்தப்பட்டு நல்லாயிருக்கு. அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடிய சூழ்நிலைகள், சிக்கல்லேருந்து மீண்டு வர்றது, தொழிலில் ஒரு பிஸ்னஸில் பிரச்சனை, அதுக்குண்டான தீர்வு காண வேண்டிய சூழ்நிலைகள். அப்போ இந்த நேரத்தில் GST பிரச்சனை, டேக்ஸ் பிரச்சனை, அதெல்லாம் சரி செய்ய வேண்டிய நேரம் தொழிலில் இருக்குது. இதை சரி செஞ்சு டெவலப் பண்ண வேண்டியது.
அப்போ கூட்டு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் நிறைய பேர் பண்ணவங்களுக்கு இப்போ கன்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு இந்த மாதிரி பெரிய பெரிய டிசிஷன் எடுக்க வேண்டியது. இப்போ ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் சார், ஹெல்த் இஸ் வெல்த். நிறைய பேர் ஹெல்த்துக்கு சரியான மருத்துவரை சரியான இதை பிடிச்சிட்டிங்கனாலே போதும். ஒரு சிலருக்கு ஒரு சில பெயர் உள்ள டாக்டர் தான் செட் ஆகும். அது ஃபஸ்ட்டு ஓப்பன். அப்போ ஒரு சில மருத்துவ முறையாக உடலை சரி செய்ய வேண்டியது. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. சார் நல்ல மாதம் சொன்னீங்களே சார், மருத்துவ செலவு பண்ணி க்யூர் ஆகி வீட்டுக்கு வர போகிறீங்க. கண் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி சம்மந்தப்பட்டதில் தீர்வாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதயம் கேன்சர் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு அடுத்த ரெவல்யூஷன் மாதிரி மாறி வரக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. சரியான நாள் கிழமையை பார்த்து பண்ணால் போதும். ஒருத்தருக்கு சொன்னேன், இந்த லங்ஸ் அவர் டிபி மாதிரி இருந்து இந்த இடத்துல ஒரு லங்ஸில் ஏதோ ஒரு பாயிண்ட் மாதிரி இருந்ததாம்மா. அது லங்ஸில் சாம்பிள் எடுத்து என்னென்னமோ சொல்லி பயன்படுத்திட்டாங்க. அது 5 லட்சம் 6 லட்சம். நான் பார்த்தேன் அதெல்லாம் இல்லைங்க, வேறு இன்னொரு டாக்டர் பாருங்கன்னு. இன்னொரு டாக்டர் இது மாதிரி டிபி வந்தாலே இன்ஃபெக்ஷன் வரத்தான் செய்யும், பிளாக் ஸ்பாட் வரத்தான் செய்யும், அதுக்காக மாற்றிட்டே இருக்கணுமா, தேவையில்லைன்ட்டார். அது பார்த்தா இப்போ வேற ஒரு டாக்டர். அப்போ சரியான டாக்டர் சூஸ் பண்ணி கொடுத்தோம். அது ரொம்ப பெருமையாக இருந்தோம். ரைட். இப்போ வசந்த காலம் மறைந்து விட்டன. விருச்சிக ராசி உங்களுக்கு மிகப்பெரிய வெளிச்சம் வருகின்ற மாதம் இந்த மாதம். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணிக்கங்க. ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல் அனைவருக்கும் ஜோதிடம் வேணுங்கிறதுக்காக இந்த புக் எழுதப்பட்டது. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த புக்கு உங்களை ஜோதிடத்தில் மிகப்பெரிய உச்சத்தை தொடும். அனைவருக்கும் ஜோதிடம் இருக்கிற மாதிரி. பொதுவாக இத்தனை நேரம் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா கோச்சார பலனை பார்த்துருக்கோம். சார், இண்டிவிஜுவல் ஜாதகம் பார்த்தா எப்படி இருக்கும்? ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி ஒவ்வொன்றும் உங்களை சாதிக்க வாய்ப்பு உண்டு. அத்தனையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாக உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த நாள், கிழமை, இந்த நட்சத்திரம், இந்த குறியீடுகளை பயன்படுத்த வெற்றி வாய்ப்பு இருக்கும். ஏன் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இருக்குது? சதய நட்சத்திரம் ராஜராஜ சோழன், அவர் ஏன் வராகியை கும்பிட்டார்? அதை நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி ஆளும் முதல்வர் ஏன் அவங்க கொடியில் எல்லோ சிவப்பு பயன்படுத்துகிறார்? அது ஒரு விஷயம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஜெயித்தவர்களும் ஏதோ ஒரு குறியீடு அவங்கள வெற்றி பெற்ற வச்சுட்டே இருக்கேன். அப்போ அது நமக்கு அமையுமா? குலதெய்வம் என்ன, உபாசன தெய்வம் என்ன, இந்த மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கணுங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில லோகோ டிசைன் பண்ணுறதே ஒரு மாதிரி இருக்கும். அது அவங்க அதிர்ஷ்ட குறியீடாக மாறும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் உங்கள் ராசிக்கு உண்டு. எல்லோரும் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாறி அடுத்த டெவலப்பாக போக வேண்டிய சூழ்நிலைகள் நிச்சயமாக வாய்ப்புகள் பிறக்கின்றன. இது மாதிரி உங்களுக்கு பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக நம்ம பேசுவோம். முக்கியமாக ஜெயிக்க இறைவன் ஜோதிடமும் நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கின்றன. சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறதுக்காக தான். எந்த ஒரு பிரச்சனையும் தீர்வு பண்ணுங்க. திருமணம், குழந்தை பிறப்பு, படிப்பு ரீதியாக, பொருளாதார ரீதியாக பிரச்சனையிலேருந்து மீண்டு வர, இடம் சொத்துக்கள் அமைய, வண்டி வாகனங்கள் சரியாக தேர்ந்தெடுக்க. ஒருத்தர் 4ஆம் அதிபதி சனி சம்மந்தப்பட்ட 2இல் தொடர்பு வரும்போது அவங்க சொன்னேன், டஸ்டர் கார் வாங்க, இல்லை டொயோட்டோ வாங்குங்க, அதுதான் சொன்னது. அதுவே இது சுக்கிரனோ குருவை பார்த்தா ஃபார்ச்சுனர் வாங்கணும்னு சொல்லணும். இதெல்லாம் மாற்ற இந்த மாதிரி வண்டி வாகனம், எண்கள் வரைக்கும், ஃபோன் நம்பர் வரைக்கும், பேர் அம்சம் வரைக்கும் நமக்கு சரியாக பயன்படுத்த வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ஏதாவது பார்க்கணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.